இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது போன்று இது ஒரு சூப்பர் எக்ஸல் 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கான சைலன்சர் கிளீனிங் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சூப்பர் எக்ஸல், பழைய பெடல் எக்ஸல் வண்டி, பஜாஜ் எம்ஐடி, சுசுகி, யமஹா எல்லா வண்டியும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி பவுடர் கோட்டிங் இருக்கக்கூடிய சைலன்சரை நம்ம கொளுத்தி பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் சில்வர் பிளேட்டிங் இருக்கக்கூடிய சைலன்சர்களை வந்து நம்ம கொளுத்தணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பிளேட்டிங் வந்து பழுத்து கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சைலன்சரை வந்து நீங்கள் வந்து கேஸ் வெல்டிங்லாம் கொடுக்கணும். கேஸ் வெல்டிங் வந்து இப்போ நிறைய இடங்களில் இல்லை. முன்னாடிலாம் சைலன்சர் க்ளீன் பண்ணுவாங்க, ஒரு 150-200 வாங்குவாங்க. இப்போ எல்லா ஏரியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் கிளீனிங்கான டிங்கர் வந்து அவைலபிள் இல்லை. பண்ணவங்க கூட பண்ண மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ வேறு வழியில் நம்ம கொளுத்தி தான் ஆகணும். சரி, ரைட், ஓகே. இது வந்து 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கான சைலன்சர் கிளீனிங் மெத்தட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் இது போன்ற 4 ஸ்ட்ரோக் வண்டியில் இருக்கக்கூடிய சைலன்சருக்கு இந்த மெத்தட் செட் ஆகாது. 4 ஸ்ட்ரோக் வண்டியில் முதல்ல சைலன்சர் பிளாக் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. சிலிண்டர் பிரச்சனை ஆகி போச்சு, நிறைய நாள் புகை விட்டுக்கிட்டே ஓடி இருக்கு அப்படின்னா அந்த என்ஜின் ஆயில் வந்து சைலன்சரில் போய் சைலன்சர் ஃபுல்லாக ஜங்காக சேர்ந்துடும். அப்போ வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். புதிய போர் மாற்றி ஹெட்டு வேலை பார்த்தால் கூட வண்டி பிக்கப் இருக்காது, சில வண்டிகள் ஸ்டார்ட் கூட ஆகாது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம அதை சைலன்சர் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதற்கான மெத்தட் எப்படிங்கிறத தேவைப்படும் போது நம்ம வீடியோவாக பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா இது போன்ற 2 ஸ்ட்ரோக் வண்டிகளுக்கான சைலன்சர் கிளீனிங் மெத்தட். எல்லா தரப்பு பார்வையாளர்களும் நமக்கு இருக்காங்க. அப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம பதிவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். நிறைய நண்பர்கள் சைலன்சர் கிளீனிங் பற்றி கேட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் மிராக்கிள். இந்த வண்டி எப்படி தான் ஓடிச்சு தெரியல. ரொம்ப பழக்கப்பட்ட நண்பர் தான், ஆனாலும் எப்படியோ ஓடி இருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். சைலன்சரை வேக வச்சு போட்டிருக்கேன், கொளுத்தி போட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். இதை எப்படி கொளுத்தணுங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன், இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன். சைலன்சரை படுக்க போட்டாச்சு, பெண்டை குறுக்க தூக்கி போட்டாச்சு. 2 கல் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்த பழைய ஸ்ப்ராக்கெட் அட்டை போனது வந்தது, கையில் கிடச்ச கட்டை எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டேன், வேக வச்சாச்சு. இதில் முக்கியமான விஷயம், இவ்வளவும் இதில் இருந்தது. ஏறக்குறைய 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும் போல். வண்டி முக்கிக்கிட்டே தான் போச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா ஃபயர் பண்ணியிருக்கோம். ஒரு 2 ஹவர் எரிஞ்சு 2 ஹவர் எரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக ஒரு ராடு வச்சுருக்கோம், ஸ்கொயர் ராடு. 1 இன்ச்சு ஸ்கொயர் ராடு வந்து ஒரு 2.5 அடிக்கு வச்சுருக்கோம். ஸ்கொயர் ராடை போட்டு சைலன்சர் டூமில் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஐ திங்க் இங்கேருந்து பார்த்தா ஹோல்ஸ் தெரியுமா தெரில, ஆனால் க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோ கறி எடுத்துட்டோம். அதே மாதிரி பெண்டையும் பார்த்தீங்கன்னா பெண்டை நல்லா ஃபயர் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட்டிஷ் ஆகிட்டெல்லாம் தெரியுது உங்களுக்கு. பெண்டையும் நல்லா ஃபயர் பண்ணிட்டோம். ஃபயர் பண்ணி இதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளோஸ்டாக இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் பார்த்தா சுத்தமாக க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் மூடிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி எடுத்துருக்கோம். அதே போல் சைலன்சர் கோர், ஒரு பழைய எக்ஸல் 2 ஸ்ட்ரோக் வண்டி சைலன்சர் கிளீனிங் இவ்வளோ தான். சில்வர் பிளேட்டிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபயர் பண்ண முடியாது, அது வந்து கேஸில் தான் எடுக்கணும். எக்ஸல் வச்சுருக்கவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிங்க. நிறைய நண்பர்கள் அப்பப்போ கேட்குறீங்க, அதற்காக தான் அந்த வீடியோ. நன்றி.